வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ராகி சப்பாத்தி ப்ளஸ் ஒரு ஒயிட் குருமா தான் பார்க்க போகிறோம். உண்மையே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நான் சொல்கிற மெத்தடில் இந்த ஒயிட் குருமா பண்ணி பாருங்கள். பூரி, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நல்ல சைட் டிஷ்ஷுன்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நான் டின்னருக்கு ரெடி பண்ணியிருந்தேன். அதாவது மிக்ஸ் பண்ணி தான் பண்ணேன். ஒரே ராகி மாவாக போட்டால் கூட நமக்கு சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்னு சொல்லிட்டு 2 பவுல் ராகி மாவு, 2 பவுல் கோதுமை மாவு நல்லா ஹாட் வாட்டரில் கொஞ்சம் ஆயில் விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த அளவுக்கு சாஃப்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சூப்பராக சப்பாத்தி சாஃப்டாக கிடைக்கும். இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறுற கேப்பில் நம்ம அந்த ஒயிட் குருமா பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு குக்கரில் தான் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இதோடு நறுக்குன பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம நல்லா வணக்கினதும் ஆல்ரெடி நம்ம ஆனியன், டொமேட்டோ, கேரட், பீன்ஸ் இதெல்லாமே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம அதில் ஆட் பண்ணி நல்லா வணக்கி எடுக்க போகிறோம். ரொம்ப டீப் வணக்க தேவையில்லை. நமக்கு வெஜிடபிள்ஸாக கிடைக்கும்போது கூழ் மாதிரி இருக்கும். அதனால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதோட ஒரு அரைச்சி தான் போட போகிறோம். கசகசா, பச்சை மிளகாய், தேங்காய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா நம்ம மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த குருமா சூப்பராக இருக்கும். அந்த காயும் நல்லா நமக்கு வெந்து கிடைக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி இதை பால்ஸ் மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம திரட்டி எடுத்துக்க போகிறோம். நம்ம சுடு தண்ணியில் இப்போ மாவு பிசைஞ்சு வச்சாலே நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் பார்த்து கொஞ்சம் மாவு ஆட் பண்ணி திரட்டிக்கோங்க. அதுவும் ராகினாவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உண்மையாகவே ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. டின்னருக்கும் நல்லாயிருக்கும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கு சூப்பராக இருக்கும், பூரிக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நான் ராகி சப்பாத்தியை கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு தடவை அந்த பக்கம் ஒரு தடவை இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருந்தது. குருமா வாசனை சூப்பராக இருக்குது. இப்போவே ஸ்மெல் செமையாக இருக்குது. எப்போ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபுல்லுமே நான் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே ஹாட் பாக்ஸில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இதுதான் அந்த குருமாவோட ஃபைனல். சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே அழகாக நல்லா க்ரீமியாக இருக்குது. நான் சொன்ன மெத்தட்லேயே போடுங்க. அந்த கசகசாவை மறந்துடாதீங்க. அதுதான் டேஸ்ட்டே எடுத்து கொடுக்கும். இப்போ நான் சப்பாத்தி நல்லா ரெடி பண்ணி டின்னர் எல்லோரும் சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ராகியில் நிறைய நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய நார்ச்சத்து, வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். வெறுமனே கோதுமை போட்டாலுமே பாடி ஹீட் ஆகிடும். அதோடு இதை மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு ஹெல்த்தி தான். அது மாதிரி இன்னும் கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர், வேறு என்ன உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணுமோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் குருமாக்கு. ஆனால் நான் கேரட், பீன்ஸ் மட்டுமே வச்சுருந்து பண்ணியிருந்தேன். இதுவுமே சூப்பராக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிற ஸ்டெப் படியே செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.